இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கமெண்ட்டுக்கான ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம். எப்படி ஏதாவது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுடைய சம்யுக்தா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் அனிருதா ஸ்ரீகாந்த் அவர்களுடன் வந்து கல்யாணம் நடந்துச்சு. 2 பேருக்குமே இது 2வது கல்யாணம் தான். ஆனா இந்த கமெண்ட்டை பாருங்க, ஏதோ ஒரு சின்ன குழந்தைய ஏமாத்தி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்யுக்தாக்கும் அனிருதாக்கும் ஒரே வயசு தான் கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு ஒரு வயசு தான் வந்து அனிருத் வந்து சின்ன பையன் நினைக்கிறேன் அவங்கள விட. நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. 2 வயசு கம்மியா 4 வயசு கம்மியான பையனை கல்யாணம் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து வயசு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. அனிருதாக்கும் இது வந்து செகண்ட் மேரேஜ் தான். சம்யுக்தாக்கும் இது வந்து செகண்ட் மேரேஜ் தான். ஆனா வந்து ஏன் இதை சம்யுக்தாவை மட்டும் ஒரு அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு கமெண்ட், இது எவ்வளவு வல்கரா இருக்கு பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க இந்த கமெண்ட். ஸோ ஏதோ ஒரு சின்ன குழந்தைய ஏமாத்தி அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இத்தனை வருஷம் தனியா தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த சம்யுக்தா அவங்கன்றது வந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து அவங்க தனியா தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. தனியா இருந்துதான் வந்து அவங்க பையனை வளர்த்திருப்பாங்க இப்போ செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அப்ப அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கமெண்ட் பண்ண இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து நீங்க வந்து கண்டுக்கவே இல்லை. ஐயோ இத்தனை நாளா வந்து எப்படி தனியா ஒரு பொண்ணா இருந்து குழந்தைய வளர்த்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி யோசிக்கல. இப்ப 2வதா கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி பாஸ் பண்றது வந்து எப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ என்னன்னா கொஞ்சம் யோசிங்க. இப்ப 2025 எண்டே வந்துச்சு, 2026 வரப்போகுது. ஸோ இன்னுமே வந்து ரொம்ப முற்போக்குவாதியா வந்து யோசிக்க வேண்டாங்கிறத நான் சொல்றேன்.